வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் சொல்லணும். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ரவா எடுத்துக்கிறேன். ரவா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவா இருக்கும். அந்த அளவுக்கு ரவா எடுத்துகிட்டு இதை நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் சூடு ஏறின பிறகு இதை நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வைக்கணும். அதாவது இது ரொம்ப ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு அது தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வேகக்கூடிய அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு ரவா சேர்த்தனோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டாக்கா இது ரவா ரொம்ப ஃபுல்லாக வேகாமல் ஒரு பாதி அளவுக்கு வெந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு ரவா ரெடி ஆகிருக்கு. இது அப்படியே ஆறிடட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதன் கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க ரவாவையும் சேர்த்துடலாம். இதோட ஜீரகமும் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா ஒரு 2 பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை இலைகளையும் நல்லா எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. இதுக்கு வேறு எதுவும் காரம் சேர்க்க தேவையில்லை. நம்ம பச்சை மிளகாவே நல்லா கூடுதலாக சேர்த்துருக்கிறதுனால இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகா நல்ல நீட்டமாக உள்ளது நான் பெரிய பச்சை மிளகாவை எடுத்துருக்கேன். அதே கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ கைகளில் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா நம்ம இது போல் இப்படி பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கொழுக்கட்டை ஷேப்பு வரும். அதை அப்படியே நம்ம 2 கைகள்லையும் இடையில அப்படி வச்சு திரட்டும் போது நல்ல ஒரு ரோல் ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெயில் போட்டு நமக்கு பொரித்து எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப டக்குன்னு இப்படியே செஞ்சிடலாம். இது ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது. ரொம்ப டக்குன்னு நம்ம தேவையான ஷேப்புக்கு இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோ வந்தாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டும். நல்லா சூடான பிறகு இது ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்து சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம இது தணல் ரொம்ப ஹை இல்லாமல் ஒரு மிதமான தணலில் வச்சு நல்லா இது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் குழந்தைங்க கொடுக்குறதுல தப்பு கிடையாது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இதை விருப்பப்பட்டாக்கா நீங்கள் ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ கெச்சப் போய்டும் சர்வ் பண்ணிங்கனாக்கா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோடு இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்குங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.